அடியார்களே, ஒரு உண்மையான தகவலை அடியார்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். அது என்னவென்றால், சிவபுராணம் பாடினால் என்ன நன்மை என்பதை பற்றி எங்கள் குடும்பத்தில் நடந்ததை சொல்ல விரும்புகின்றேன். ஒன்று, சிவபுராணம் பாடினால் நாம் வாழும் காலங்களில் நலமாக வாழலாம். அடுத்ததாக, நமது கடைசி காலத்தில் உயிர் பிரியும் பொழுது எந்த விதமான சிரமமின்றி உயிர் பிரிய சிவபுராணம் உதவி செய்யும். எங்கள் குடும்பத்தில் எங்களது தந்தையார் எப்பொழுதும் சிவபுராணம் பாடுவார். நாங்கள் நலமாக வாழ்ந்து கொண்டிருந்தோம். 15 வருடத்திற்கு முன்பு ஒரு நாள் எங்களது தந்தையார் விபூதி ஈரத்தில் தொட்டு உடம்பில் பூசி பூஜை செய்து கொண்டிருந்தார். அதாவது சிவபுராணம் பாடிக்கொண்டிருந்தார். என்ன ஒரு ஆச்சரியம்! அவர் பாடிக்கொண்டு இருக்கும் பொழுதே அவரது உயிரானது பிரிந்துவிட்டது. சிவபுராணம் பாதி அளவு தான் பாடிக்கொண்டு இருந்திருப்பார். விபூதியானது பாதி காய்ந்த அளவில் பாய்ந்து ஈரமாக இருந்தது. அடுத்ததாக, எங்களது பெரியப்பா மகன் 10 நாட்களுக்கு முன்பாக ஈசனடி சேர்ந்தார். அவரை நானும் எனது மனைவியும் சென்று அவரது ஆன்மா உயிர் நல்லவிதமாக பிரிய வேண்டும் என்று எனது மடியில் அவரை படுக்க வைத்து சிவபுராணம் பாடினேன். அவரும் என்னுடன் சிவபுராணம் பாடினார். என்ன ஒரு ஆச்சரியம்! மறுநாள் அதே நேரத்தில் எனது அண்ணன் உயிர் மிகவும் சிரமமின்றி பிரிந்தது. அவர் உயிர் பிரியும் பொழுது கூட சிவபுராணம் பாடிக்கொண்டு இருந்ததாக எனது அண்ணன் மகள் சொன்னார்கள். ஆகவே சிவபுராணம் பாடினால் என்ன நன்மை என்பதை, எங்கள் குடும்பத்தில் நடந்ததை, உண்மையாக நடந்ததை சத்தியமாக சொல்கின்றேன். அனைவரும் நம்புங்கள். அனைவரும் சிவபுராணத்தை பாடுங்கள். வாழும் காலங்களில் நலமாக வாழலாம். நமது கடைசி காலத்தில் சிரமமின்றி உயிரும் பிரியும். இது உண்மை. இந்த பதிவை காணும் அடியார்கள் கண்டிப்பாக அனைவரும் சிவபுராணம் பாடி சிவனருள் பெற்று சிறப்பாக வாழ்வோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.